மார்கழி பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடல். அது பழ சுவையென அமுதென அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எதியமை பணிக்கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மிக அற்புதமான பாடல் அமைந்திருக்கின்றது. இறைவன் எத்தன்மையன் எண்ணிறத்தன் எவ்வொருவன் என்பது என்றும் புதிராக இருக்கின்றது. தேவர்களாலும் அறிய முடியாதவனாக இருக்கின்றான். ஆனால் பக்தர்கள் பாக்கியசாலிகள். அவர்கள் எந்த உருவில் தியானிக்கிறார்களோ, எந்த உருவில் வழிபடுகிறார்களோ, அந்த உருவில் அந்த அரண் வந்து உவந்து, இதோ நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற உருதான் என் உரு, நீங்கள் வழிபடுகின்ற முறை எனக்கு அந்த அன்பு கலந்த வழிபாட்டு முறை போதுமானது என்று அருள் புரிந்து நிற்கின்றான். எவ்வளவு பாக்கியசாலிகள் இந்த பக்தர்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். தேவர்களாலும் அறிய முடியாத இறைவன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரும் தெய்வத்துள் வைக்கப்படும், தேவர்களில் ஒருவனாக மதிக்கப்படுவான் என்று சொல்லுவோம். ஆக அடுத்த படிநிலையாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த தேவர்களாலும் தேடி காண முடியாத இறைவன் அவர்களுக்கு எட்டாதவனாக மானுடருக்கு எளிதாக வந்திருக்கின்றான் இறைவன். ஏனென்றால் மானுடர் எப்படி தேடுகிறார்கள்? அன்பு கொண்டு தேடுகிறார்கள். இந்த அன்பு, பக்தி, இந்த வழிபாடு இவையெல்லாம் இந்த மண்ணுலகத்தினுடைய சிறப்புகள், மாண்புகள். இவற்றை அனுபவிக்கவே மானிடராக பிறத்தல் வேண்டும். இவற்றை அனுபவிக்கவே. ஆனால் இந்த உலகியலில் எண்ணற்ற இடர்பாடுகளும் இருக்கின்றனவே என்றால் அந்த இடர்பாடுகளே நமக்கு அந்த இறை நம்பிக்கையை இன்னும் வலுவூட்டும். ஆகையால் இந்த மண்ணுலகம் அது மகிழ்விப்பதாக இருந்தாலும் நன்று, நம்மை இடர்படுத்துவதாக இருந்தாலும் இன்னும் நன்று தான். அது எண்ணற்ற அனுபவங்கள் மூலம் நம்மை ஈடேற்ற வல்லது. நன்மை, தீமை, இன்பம், துன்பம் ஆகிய எதுவாயினும் அது நமக்கு செய்கின்ற நன்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவற்றின் மூலமாக நாம் அறநடியே உணர்வதற்கு ஒரு நல்ல ஆயத்த களமாகத்தான் இந்த மண்ணுலகம் அமைந்திருக்கின்றது. இந்த மண்ணுலகத்தில் பிறந்த இறைவனை தேடுகின்ற பாக்கியசாலிகளாக இறை அடியார்களே இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த பாடலில் கூறுகின்றார். அது பழ சுவையென அமுதென, இறைவனுடைய தன்மையை எடுத்து சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்றவர்கள் எப்படியெல்லாம் அதை ஒப்பிடுகிறார்கள். இறைவனுடைய நாமம் அவ்வளவு இனிமையானது என்கிறார்கள். அது பழ சுவையென, பழத்தின் சுவையோடு ஒப்பிடலாமா? எப்படி தித்திக்கின்றது சிவாய நம என்று சொல்கின்ற பொழுது அது எப்படி தித்திக்கின்றது சிந்தையில் என்பதை பழத்தோடு, நாவில் தித்திக்கின்ற பழத்தோடு ஒப்பிட்டு சொல்லலாமா என்று முனைகிறார்கள். அது பழ சுவையென அமுதென, அந்த நாமம், திருநாமம் அது எவ்வளவு அமுதம் போல உயிரை காக்கின்றது. அமுதம் அழியாவரத்தை தரக்கூடியது என்று சொல்வார்கள். அப்படி நிலைப்பேற்றினை பெறுவதற்கு இந்த நாமம் நமக்கு எவ்வளவு உந்து சக்தியாக இருக்கின்றது, நம்மை எப்படி இது கடை தேற்றுகின்றது என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று இறைவனுடைய திருவடி நிழலினுடைய பெருமையை நமது அடியார்கள் பாடி காட்டினார்கள். நம்ம நாவுக்கரச பெருந்தகை பாடுகின்றார். அந்த இறைவனுடைய பாதம் அவ்வளவு குளுமையானது என்று பாடுகின்றார். இறைவனுடைய நாமத்தினுடைய பெருமை அது என்னவெல்லாம் செய்துவிடும் என்பதை சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நம்மை கல்லில் கட்டி கடலில் தூக்கி இட்டாலும் கூட நமக்கு துணையாகி நம்மை காக்க வல்லது சிவாய நம என்கின்ற மந்திரம், நமச்சிவாய என்கின்ற மந்திரம் என்று நாவுக்கரச பெருந்தகை பாடுகின்றார். ஆக இந்த உலகத்தினுடைய இன்னல்கள் இந்த பக்தர்களை, அந்த நாமம் உச்சரிக்கின்ற பக்தர்களை ஏதும் செய்துவிடாது. அவர்களை இடர்படுத்துகின்ற ஆற்றல் இன்னல்களுக்கும் கிடையாது என்றபடியாக அந்த இறை நாமத்தினுடைய மகிமைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. எனவே அந்த இறை நாமம் அமுதெனப்படுகின்றது. சொற்றுணை வேதியன், இறை நாமத்தை சொன்னால் போதும், சொல்லே துணையாக வந்து நிற்கும். இறை வேறு இறை நாமம் வேறு என்பதே மடமை. இரண்டும் ஒன்று. சொல்ல துணையாகும் வேதியன், நாமத்தை சொன்னாலே துணையாகின்ற வேதியன், சொற்றுணை வேதியன் என்றெல்லாம் பாடி வைத்தார்கள் தாமே. கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்பது எவ்வளவு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இப்படி இறைவனுடைய பெயரின் நாமத்தின் மகிமையை ஒப்பிட்டு கூறுகிறார்கள். ஒப்பிடுதல் என்பது எளியவர்களும் உணர்ந்து கொள்வதற்காக, அதை அறியாதவர்களும் அறிந்து கொள்வதற்காக ஒப்பீடு தேவைப்படுகின்றது.
அப்படி அது பழசுவையென, அந்த இறைவனுடைய நாமம் பழச்சுவை போன்றது, இனிமையானது. அமுதென, அமுதம் போல நமது உயிரை காக்கக்கூடியது, அழியாத நிலைப்பேரை தரக்கூடியது. அரிதற்கு அரிதென, அது அரிதற்கு அரிது. இறைவனுடைய திருவுருவினை, இறைவனுடைய அருளை நினைத்த நேரத்தில் உணர்ந்து விடலாமா என்றால் அப்படி கிடையாது. அரிது. எளிது. யாருக்கு எளிது? அன்புடையாருக்கு எளிது என அமரரும் அறியார். தேவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக மானுடர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்றார். மானுட பிறப்பினுடைய மகிமையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது என்ற ஔவை மொழியை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த மானுடருக்கு அந்த பலம் இருக்கின்றது, அந்த சிறப்பு இருக்கின்றது. அவர்கள் தேவர்கள் அறியாத இறையை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் உணராத இறை அனுபவத்தை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பக்தி இந்த மானுடர்க்கே சிறப்பாக அமைந்த மேம்பட்ட பண்பாக அமைந்திருக்கின்றது என்பதையெல்லாம் எடுத்து சொல்கின்றார். இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும். இப்படி அமரர்களே அல்லாடுகின்ற பொழுது அது எப்படி இருக்கும், இறை நாமம் எப்படி இருக்கும், இறை அருள் எப்படி இருக்கும், இறை திருவுரு எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பக்தர்களுக்கு மிக எளியவனாக இது அவன் திருவுரு. இறைவடியாரிடத்தில், சிவனடியாரிடத்தில் உங்கள் தெய்வம் எப்படி இருக்கின்றான் என்றால் இதோ சிவலிங்கத்தை வைத்து காட்டுகிறார்கள், நடராஜமூர்த்தியை வைத்து காட்டுகிறார்கள், அர்த்தநாரியாக காட்டுகிறார்கள். அவர்களுடைய மனதை ஆட்கொண்ட உருவம் எதுவோ அதை காட்டி இது எமது இறை என்று சொல்கிறார்கள் தாமே. அப்படி அந்தந்த உருவங்களில் யார் யார் எந்தெந்த உருவங்களில் வழிபடுகிறார்களோ அந்தந்த உருவங்களில் அவர்களுக்கு மனதில் நம்பிக்கை தோற்றி, மனதில் அவர்களுக்கு எழுந்தருளி அவர்களை ஆட்கொண்டு துன்பத்தை நீக்குகின்றவனாக எளியவனாக இறைவன் இருக்கின்றான். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே இதோ இப்படித்தான் எங்கள் இறைவன் என்று சொல்லும்படியாக, இதுதான் இந்த இறைவனுடைய உருவம் என்று சொல்லும்படியாக எங்களை ஆண்டு கொண்டு, எங்களை எல்லாம் கருணையினால் ஆண்டு கொண்டு, எங்களுடைய பக்தியையும் எங்களுடைய சிறிய பக்தியையும் ஏற்றுக்கொண்டு கருணையினால் ஆண்டு கொண்டு இங்கே எழுந்தருளுகின்ற, என்ன திருவுரு வைத்து வழிபடுகின்றோமோ அங்கு வந்து காட்சி தருகின்றானே இறைவன். அந்த காட்சியை கண்டு மெய்சிலிர்த்து நிற்கின்றதே பக்தர் கூட்டம். அப்படி இங்கு எழுந்து அருளும் இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மது வளர் பொழில் திரு உத்தரகோசம் அங்கே உள்ளாய். மது வளர் பொழில், பொழில் என்றால் சோலை. அந்த சோலை எப்படிப்பட்ட சோலையாம்? தேனிறைந்த சோலையாம். சோலைகளில் மலர்கள் அதிகமாக பூத்திருக்கின்றன, அந்த மலர்களில் தேன் வடிகின்றது. அப்படி தேன் நிறைந்த சோலை, தேன் நிரம்பிய மலர்களால் நிறைந்திருக்கக்கூடிய பொழில்களை கொண்டிருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை என்கின்ற அந்த கோயிலில், அந்த தலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனே, மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய். உத்தரகோச மங்கை என்கின்ற அந்த திருத்தலத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இறைவனே, திருப்பெருந்துறை உரை மன்னா, திருப்பெருந்துறையில் மன்னனாக வீற்றிருக்கக்கூடிய இறைவனே, எப்படி இது சாத்தியம்? ஒருவன் எப்படி 2 இடங்களில் உத்தரகோச மங்கையிலும் அரணாரை கண்டு எப்படி நாம் உடனடியாக திருப்பெருந்துறையிலும் காண்பது என்றால், எங்கும் நிறைந்த இறையை எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எங்கும் கண்டுவிடலாம் தானே. அந்த தாத்பரியத்தை தான் எடுத்து உரைக்கின்றார். 2 இடங்களை குறிப்பிட்டு உரைக்கின்றார். ஏனையென நமது சிந்தனைக்கு நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். ஓ, இறைவன் எங்கும் சாத்தியமானவன் என்பதை உணர்த்துவதற்காக 2 வருணனை வந்து விடுகின்றது. 2 தலங்களினுடைய மகிமை எடுத்து சொல்லி விடுகின்றார். உத்தரகோச மங்கையிலும் நீயே வீற்றிருக்கின்றாய், இதோ திருப்பெருந்துறையிலும் மன்னனாக வீற்றிருக்கின்றாய். திருப்பெருந்துறை உரை மன்னா, உனக்கு இது சாத்தியமில்லை, எங்கும் இருக்கின்ற பரம்பொருளே என்பதைத்தான் அப்படி சொல்கின்றார். திருப்பெருந்துறை உரை மன்னா, எது எமை பணிக்கொள்ளும் ஆறது கேட்போம். நீ எங்களுக்கு என்ன பணிக்கொள்கின்றாய், எங்களுக்கு என்ன அருள் செய்கின்றாயோ, எந்த வகையில் அருள் செய்கின்றாயோ அதை நாங்கள் பணித்து கேட்போம், அதற்கு உடன்படுவோம். எது எமை பணிக்கொள்ளும் ஆறு, எம்மை நீ ஆட்கொள்கின்ற விதம் எதுவாக இருந்தாலும் சரி. இறைவன் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு அடியாரையும் ஆட்கொள்ளும் முறை வேறு வேறானது. அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ற வகையில் அவர்களை ஆட்கொள்கின்றான். நமது நாயன்மார்களுடைய வரலாறுகள் எல்லாம் அப்படித்தான் காட்டுகின்றன. 63 நாயன்மார்கள் என்றால் அந்த 63 பேரினுடைய இறை அனுபவமும் வேறு வேறாக இருக்கின்றது. அவர்களை இறைவன் அனுகிரகம் செய்திருக்கக்கூடிய முறையும் வேறு வேறானவை. அந்த அன்பர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அருள் புரிந்து, அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ப அந்த இறைவன் அவர்களுக்கு எழுந்தருளி ஆட்கொண்டதை நாம் காண்கின்றோம். திருநாவுக்கரச பெருமானுக்கு அவர் மிகப்பெரிய
தலைவனாக காட்சி தருகின்றார். தம்மை தாசனாக்கி கொண்டு, தம்மை அடித்தொண்டனாக்கி கொண்டு அவர் பணி செய்தார். ஞானசம்பந்த பெருமானுக்கு தந்தை போல, இவர் சீரார் போல. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தோழராக, சுந்தரமூர்த்தி நாயனார் வன் தொண்டர், இறைவனுக்கே வன் தொண்ட நாயனார், இறைவனுக்கு நல்ல தோழராக இருந்து, பக்தனுக்கு தோழனாக இருந்து ஆட்கொண்டவை நாம் காண்கின்றோம். மாணிக்கவாசகரை குருவாக வந்து ஆட்கொள்கின்றார். குருந்த மரத்தடியில் திருப்பெருந்துறையை அவர் நமக்கு இத்தனை முறை வலியுறுத்தி கூறுவதனுடைய நோக்கம் அதுதான். தான் ஈடேறிய இடம், இறை கருணையை முழுமையாக குருவாக கண்டு அனுபவித்த இடம் என்பதனால் திருப்பெருந்துறையை வழுத்தி பாடிக்கொண்டே இருக்கின்றார். திருப்பெருந்துறை உரை மன்னா என்று. இப்படி அடியார்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் பல விதங்களில் ஆட்கொள்கின்றான். அதைதான் கேட்கின்றார். ஏது எமை பணிக்கொள்ளும் ஆறு, அது கேட்போம். இறைவா, நீ எங்களை எப்படி வேண்டுமானாலும் ஆண்டுகொள், ஆனால் உன்னுடைய அருள் வேண்டும், அவ்வளவுதான். எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபை வேண்டும், இன்ன அருள் வேண்டும், இப்படி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கப் போவது கிடையாது. இது மிக உயர்ந்த பக்குவம். ஏனென்றால் அப்படி நாம் தேர்ந்தெடுத்து விண்ணப்பங்களை வைப்பதில் சிக்கல் அதிகமாக இருக்கின்றது. அந்த சிக்கலுக்கு இடம் தராமல் மிக பக்குவமான பக்தராக மாணிக்கவாசகர் நம்மையும் வழிநடத்துகின்றார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் வரமும் தருவோய் நீ. இன்னது வேண்டும் என்பது யாம் அறியோம். நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் அறியோம் தான். உண்மையில் நாம் சூழலை பார்த்து நாம ஒன்றை கற்பித்து இதுதான் நமக்கு தேவை போலும் என்று நினைத்துக் கொள்கின்றோமே தவிர உண்மையான தேவை எது என்பதை நாம் அறிய மாட்டோம். எனவே நமது வேண்டுதலிலேயே சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. நாம் தான் வேண்டி பெற்றோம் இதை என்று பிறகு வருந்தக்கூடும். ஆகையால் அந்த சிக்கலே வேண்டாம். இறைவா, எங்களுக்கு என்ன வேண்டும் என்பது நீயே அறிவாய். பிள்ளைகளினுடைய உடல் நலம் அறிந்து அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர்களுடைய உடல் தகுதிக்கு, உடல் நலத்திற்கு ஏற்றதை தருகின்றாள் அன்னை. அப்படித்தான் அம்மையப்பனாக இருக்கக்கூடிய இறைக்கருணையும் அப்படித்தான். எந்த உயிருக்கு எந்த அருள் கடாட்சத்தை எப்படி வழங்க வேண்டும், எந்த சூழலில் என்பதை எல்லாம் இறைவனை அறிவான். எனவே அங்கு நமது மடமையை வைத்து நாமே நமக்கு வினையை தேடிக்கொள்ள வேண்டாம் என்கின்ற நல்ல தெளிவுடையவராக தொடர்கின்றார். எது எமை பணிக்கொள்ளும் ஆறு, அது கேட்போம். இறைவன் நீயே முடிவு செய்து கொள், எங்களை எப்படி ஆண்டு கொண்டு அருள்வது என்று. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். ஆனால் உனது அருள் எமக்கு நிச்சயமாக வேண்டும். அது எவ்விதமான அருள், எப்படிப்பட்ட வகையில் நீ எம்மை ஆட்கொள்ளப் போகின்றாய் என்பதையெல்லாம் நீயே கவனித்துக்கொள் என்று மிக அற்புதமான ஒரு சரணாகதி வழிபாட்டை நாம் இங்கு காண முடிகின்றது. இந்த சரணாகதி எப்பொழுது ஏற்படுகின்றது? நம்மிடத்தில் தன்முனைப்பு முற்றிலுமாக அடிபட்டு போனால்தான் இந்த சரணாகதி ஏற்படும். ஆக நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இந்த உலகியல் சூழலில் நமக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் எல்லாம் என்ன செய்கின்றன? நமது தன்முனைப்பை தட்டுகின்றன தாமே. எனவே அவை மிக நல்லவை. நமது தன்முனைப்பை தட்டி நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்தக்கூடியவை, நமக்கு வாழ்வியல் சிக்கல்களும் கூட என்பதை நாம் உணர்வோம். அவையும் இறை கருணையே என்பதை நாம் அறிய வேண்டும். இறைவன் இன்பம் துன்பமாக உயிர்களை ஏன் இப்படி வதைக்கின்றான் என்று சிந்திப்போம் தானே. ஆனால் அது வதைத்தல் அல்ல, பக்குவப்படுத்துகின்றான். இன்பம் துன்பம் இரண்டுமே உயிர்களை பக்குவப்படுத்துகின்றன. எனவே இறைவா, எம்மை ஆட்கொள்கின்ற விதம் இன்னதென்பதை நீயே தீர்மானித்துக்கொள் என்கின்றார். இனி நாங்கள் அதில் வேண்டுதல் எதுவும் வைக்கப் போவது இல்லை, உனது அருள் வேண்டும், அவ்வளவுதான். எப்படி அருள்வது என்பதை நீயே பார்த்துக்கொள், எமது வாழ்வு எவ்விதம் அமைய வேண்டும் என்பதையும் நீயே பார்த்துக்கொள் என்று தம்மை முழுமையாக ஒப்படைத்து விடுகின்றார். எப்படி இறைவனை சரணடைவது என்பதை மிக அற்புதமாக கற்பித்து விடுகின்றார் நமது மாணிக்கவாசக பெருந்தகை. இத்தகைய அடியார்களுடைய நல்ல வழிகாட்டுதல்களை தொடர்ந்து நாம் உலகியலில் மயக்கமற்று நல்ல நமது கடமைகளை சிறப்பாக ஆற்றி இறை கருணையால் ஈடேறுவோம் என்ற விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.